ஸோ வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம டேனியல் கன்மன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2 days முன்னாடி தான் அவர் மறைஞ்சிருக்காரு. ஸோ ஒரு எழுத்தாளரோட ஒரு சிந்தனையோட மறைவுங்கிறது வந்து நம்ம அவரை தொகுத்துக்கிறதுக்கும் அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்றதுக்கும் அவரை பற்றி பேசுறதுக்கும் ஒரு சான்ஸ் நமக்கு. நம்மளுடைய சிந்தனையில வந்து ஒரு முக்கியமான மாற்றங்களை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவரோட புக்கு நமக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா, திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, பிஹேவியரல் எக்கனாமிக்ஸோட ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லலாம். அதாவது அதை ஸ்டார்ட் பண்ணவர்னா அப்படி முன்னாடி அந்த துறையே இல்லைன்னா அந்த துறை இருந்துச்சு. ஆனா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு மெயினான ஃப்ரேம் ஒர்க் சொல்றது வந்து சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 அப்படின்னு மெயினா அவங்க சொல்றாரு. நம்மளுடைய மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது. சிஸ்டம் 1 அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து இம்மீடியட்டா ஒரு வேலை செய்யறோம்ல, இம்மீடியட்டா இன்ஸ்டிங்க்டா ஒண்ணு பண்றோம். இப்போ நம்ம போறோம், திடீர்னு ஒரு கார் வேகமா வந்து டக்குனு நகரும். அதே மாதிரி சில பேர்த்த நம்ம பார்த்த உடனே பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். சில கார் வந்து இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த காலத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்ஸ்டிங்க்ட் வந்து ஒரு சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடணும் அப்படின்றது. இது மாதிரி இது வந்து சிஸ்டம் 1 அப்படின்னு சொல்றோம். சிஸ்டம் 2 அப்படிங்கிறது நம்ம செய்யறது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஸ்டிங்க்டா பண்ணக்கூடாது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம திங்க் பண்ணணும். இப்போ என்னோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன, அந்த கம்பெனியோடது என்ன, அந்த எல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். ஆனா இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எந்த இடத்துல எதை பண்ணக்கூடாது. இதுல சிஸ்டம் 1 சரி, சிஸ்டம் 1 தப்புன்னு சொல்லல. ஆனா சிஸ்டம் 1 அந்த ஸ்டாக்ல போய் நிறைய பேர் எமோஷனலா பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தோம்னா அவங்க லாஸ் பண்ணது அந்த இடத்துல எமோஷனா இருப்பாங்க. டக்குன்னு எனக்கு தோணுதுங்க நான் செய்யறேங்க அப்படிம்பாங்க. தோணுதுன்னு செய்யறதுக்கு அது இடம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி நிறைய இது கொண்டு வரலாம். இதை வந்து சிஸ்டம் 1 வந்து நம்ம ஹேபிட்டா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது கொண்டு வரலாம். இது நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். ரவி, நீங்க. டேனியல் கான்மன் வந்து இப்போ அவருக்கு சைக்காலஜிஸ்ட் முதல்ல. ஆனா அவருக்கு எனக்கு அந்த ஹிஸ்டரியை தெரியும், ஃபுல்லா படிச்சது இல்லை. ஆனா அவர் எக்கனாமிக்ஸ்ல வந்து பிரைஸ் வாங்குறாரு, நோபல் பிரைஸ். ஏன்னா இந்த சிஸ்டம் திங்கிங், இந்த சிஸ்டம்ஸ் கிடையாது. இப்ப இவர் சொல்ற சிஸ்டம்ஸ் இல்ல, மாடல்ஸ் வச்சு திங்க் பண்றதுல வந்து வெஸ்டர்னர்ஸ் வந்து அதுல நிறைய யோசிச்சு எப்படி உலகம் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுல வந்து நிறைய தியரிஸ் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம அன்றாட வழக்கத்துல யூஸ் பண்ற இதுல பாத்தீங்கன்னா, ஆட் சம் ஸ்டீம் அப்படின்னு சொன்னா வேகமா போ அப்படின்னு இருக்குல்ல. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து சில வார்த்தைகளை எடுக்கிறாங்க. அதுல இருந்து நிறைய மெக்கானிக்கல் மாடல்ஸ் பில்ட் பண்றாங்க. எப்படி உலகம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, பணத்தை போட்டேன்னா பணம் சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு. இவ்வளவு பணம் பொருளாதாரத்துல இருக்கும். இவ்வளவு பணம் பொருளாதாரத்துல இருந்தா இவ்வளவு இன்ஃபிளேஷன் வரும். இவ்வளவு இன்ஃபிளேஷன் இருந்தா இவனுக்கு இவ்வளவு காசு கிடைக்காது. காசு கிடைக்காதவன் இந்த எல்லைக்கு மேல போயிட்டான்னா அது வந்து சிவில் அண்ட்ரஸ்ட் வரும் அப்படின்ட்டு ஒரு மெக்கானிக்கல் மாடல் பில்ட் பண்றாங்க. அப்புறம் மெக்கானிக்கல் மாடல்ஸ் ஃபெயில் ஆகுது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட்ல வந்து ஒரே பயங்கரமா மெக்கானிக்கல் இன்வென்ஷன்ஸ் வந்து உலகத்தை மாத்துது. அப்புறம் வந்து கொஞ்சம் இல்லையே, அப்படி இல்லப்பா, பியூரா மெக்கானிக்கலா மனுஷன் செயல்படல, பயாலஜிக்கல் மாடல்ஸ் கரெக்ட், காம்ப்ளெக்ஸ் அடாப்டிவ் மெக்கானிசம்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பயாலஜில இருக்கிற நிறைய டேர்ம்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்குள்ள வருது. அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் அடாப்டிவ் மெக்கானிசம்லயும் ஒரு லாஜிக் வருது. இப்படி இருக்கு, வலியது வாழும், இதுக்கு இந்த டெண்டன்சி இருக்கு, உலகத்துக்குள்ள இது பொருந்ததுன்னு சொல்றாங்க. அதுவும் ரெடக்ஷனிசத்தை நோக்கி போகுது. அப்போ வந்து இல்ல, மனுஷனுடைய மைண்ட் வந்து என்னென்ன சிக்கல்கள்ல கொண்டது, அதோடைய இர்ரேஷனாலிட்டி வந்து எப்படி இதை அஃபெக்ட் பண்ணுது. இப்ப அது பயாலஜிக்கல் மாடலுமே ஒரு லீனியர் மாடல் தான். அப்போ அந்த இர்ரேஷனாலிட்டியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய கிளாரிட்டி வருது. இப்ப இதை நினைப்பா மனுஷன் பண்ணுவான்னு நினைப்போம், ஆனா தலைகீழ ஒண்ணு நடக்குது. சோ அதை வந்து இவர் வந்து அது எல்லாருக்குமே தெரியும். சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவன், நம்ம வந்து ஒருத்தன்ட்ட போய் பேசுறோம், ஒரு பெரியவர்கிட்ட போய் பேசுறோம்னா அவர் வாழ்க்கைனா இப்படிதான்ப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. அது இட் வில் மேக் சென்ஸ். ஆனா அது அவருக்கு மட்டும்தான் இட் வில் மேக் சென்ஸ். அதை எம்பிரிக்கலா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய சந்தேகம். இவருடைய சக்சஸ் என்னன்னா, அந்த மாதிரி இர்ரேஷனாலிட்டிஸ் வந்து நிறைய பேர் ஒன்னு ரெண்டா ஐடென்டிஃபை பண்ணதை ஒரு பெரிய மாடலா கொடுத்து, இப்படிதான்ப்பா இருக்கு மனுஷன், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இர்ரேஷனலா இருப்பான், இட் இஸ் வெரி எவிடென்ட்
அதை நம்ம கவனம் செலுத்தினா இன்னும் பெட்டரான அவுட்கம்ஸை நோக்கி நகர்த்தலாம் அப்படின்றத கொண்டு வர்றாரு. இதுதான் இவருடைய சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூஷன். அந்த இடத்துல வந்து இவர் என்னவா இருக்காருன்னா ஒரு ஒரிஜினல் திங்கரா இருக்காரு. சுரேஷ் சொன்னாரு ஒரு 2-3 புக்ல பார்த்தன்ட்டு. இவரை 1990s எண்ட்ல இருந்து 2000-2010 எவன் எந்த புக் எழுதினாலும் டேனியல் கான்மேனை தொடாம இருக்கவே முடியாது. அவங்க வந்து இப்ப அவன் வாழ்க்கையில ஒரு இன்ஃபுளுன்ஸ் எடுத்திருப்பான். இப்ப நீங்க சும்மா ஒரு வெஸ்டர்னர்ஸோட ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சக்சஸ் பத்தி அவன் பேசுறான்னா அவன் இந்த உலகத்துல எப்படி இயங்குறதுக்குன்றதுக்கு வந்து அவன் ஒரு மாடல் வச்சிருப்பான். அந்த மாடலை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக கான்மேனை போய் கொண்டு வந்து கட்டுவான். இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு, இந்த பயஸை நான் அவாய்ட் பண்ணேன், இந்த டெண்டன்சிஸ் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு. சோ அதுல வந்து ஒரு கேனடிக்கல் டெக்ஸ்ட் டேனியல் கான்மேன். நீங்க டேனியல் கான்மேனுக்கு விட கேனடிக்கல் டெக்ஸ்ட் போகணும்னா நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் தான் போகணும். இதுக்கு அடுத்து சயின்ஸ் அண்ட் சியர் ஆன் ஹியூமன் பிஹேவியர். இதுல இன்னொன்னு என்ன இருக்குன்னா, ஆனா சாஃப்ட்வேர் இது வந்து அவர் வந்து ஒரு ரிஷி ஸ்டேட்டஸ் உடையவர் தான். அவர் சயின்டிஸ்ட்னா கூட அவருடைய செயல்பாடுகள் பேச்சு எல்லாமே பார்த்தா ஒரு ஒரு பெரிய ஒரு செயின்ட் மாதிரிதான் இது பண்ணுவாரு. டேனியல் கான்மேன் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு சிக்னிபிகண்டா இருந்தாலும் அதே மாதிரி அமோர் ட்வெஸ்கின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப நம்ம பஃபெட், சார்லி மங்கர், பில் கேட்ஸ், பால் ஆலன், ஜாப்ஸ், வாஸ்னியாக் மாதிரி இவங்க வந்து ஒரு காம்போ. அமோர் ட்வெஸ்கி அண்ட் கான்மேன். இந்த மாதிரி இப்ப நம்ம வந்து சரி இந்த புக் சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 தெரிஞ்சிருச்சுப்பா, அதனால வந்து வாழ்க்கை முன்னேறிடுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கார்கான்டுவன் எஃபர்ட் தான். ஆனா நம்ம மைண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பயசஸ்னால ஆக்ட் பண்றோம்ன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கட்டாயம் பண்ணலாம். அது அவரே கரெக்ட்னு சொல்லுவாரு, நான் பண்ணது இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் அதை எப்படி எப்படிலாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காருன்றத அவர் கூட இருந்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னொரு புக் சைக்காலஜி ஆஃப் மணின்னு நினைக்கிறேன், அதுல வந்து மார்கன் லூசர் வந்து ஏதோ ஒரு ஆர்டிகிள் இவர்கிட்ட கேட்டிருப்பாரு. அந்த ஆர்டிகிள் கேட்கும்போது ஒரு தடவை நம்ம ஒரு பெரிய ஆர்டிகிள் எழுதிட்டோம், 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுல நம்ம பயஸ் எப்படி இருக்குன்னா அந்த 5 மணி நேரம் ஆர்டிகிளையே ஒட்டி தடவிட்டு இருப்போம். நம்ம பயஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பேப்பர் கிழிச்சு போட்டு அடுத்தது ஆரம்பிப்போம். இப்ப ஜெயமோகன் சொல்றாருல்ல, நான் வந்து ஒரு இதை எழுதுனேன், 5 தடவை கிழிச்சு போட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, திருப்பி வந்துருச்சு. நம்ம இன்னும் கிழிச்சு போட்டாரு, இவ்வளவு எஃபர்ட் வேஸ்டே நினைப்போம். ஆனா அது நம்ம பயஸ். ஆனா கிழிச்சு போட்டதுனாலதான் ஃப்ரெஷ்ஷா வந்து திருப்பி ஒண்ணு வந்திருக்கு. இந்த மாதிரி அந்த சிஸ்டம்ஸ் 1 சிஸ்டம்ஸ் 2 திங்கிங்ன்றது வந்து நம்ம அதை ரொம்ப சுருக்கி பேசினா சிந்தனையை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றோம், சிந்தனை இல்லாம மனம் போன போக்குல எப்ப பண்றோம், அதை நம்ம எப்படி வந்து நம்ம இன்ட்யூஷன், கட் ஃபீலிங் அப்படின்னு நமக்கு நம்ம சிந்திக்காத தருணங்களை என்னென்ன பெயர் போட்டு வழங்கி நம்மளுடைய செயலை நியாயப்படுத்துறோன்றதான் சிஸ்டம்ஸ் 1. அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை இவர் வந்து ஒரு எல்லாத்தையும் குரூப் பண்ணி அதை பயசஸ் சொல்றாரு. இதை நான் ரொம்ப சுருக்கி சொல்றேன். அந்த பயசஸ்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பயசஸ் இதெல்லாம் வந்து நான் ரொம்பவே வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பயஸ். அது சின்ன சின்னதா நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரக்கூடிய சமாச்சாரம். பெட்டர் டெசிஷன் மேக்கிங் தாண்டி ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்றதுக்குமே அது இருக்கும். இப்போ வந்து சுரேஷ் வந்து ஒரு சமயத்துல நான் அதை ஒன்று கேட்கிறேன், டக்குன்னு ரியாக்ட் பண்றாரு. அப்போ அவர் ரியாக்ட் பண்ணும்போது இந்த புக்கு நான் படிச்சிருந்தேன்னா அந்த புக்கு அவரும் படிச்சிருந்தாரா நான் என்ன சொல்லலாம்னா, அவர் மேல என்ன இவருக்கு மூஞ்ச காமிக்கிறாரு இப்படி பேசுறான்னு சொல்லாம, சுரேஷ் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாதீங்க, சிஸ்டம்ஸ் 1 ரியாக்ஷன் இது, சிஸ்டம் 2னா யாருமே ஹேட் ஆகாம சரி யோசிச்சு சொல்லுவாங்க. இப்ப நானே வந்து அவர் அதை வந்து என்கிட்ட ஏதாச்சும் கேட்டாருன்னா அது யோசிக்காம பேசிட்டேங்க, இப்ப தெளிவா பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டா அந்த இது படிச்சான் பதஞ்சலி யோக சூத்ரா. அதுல வந்து அவன் வந்து நம்ம மனம் போன போக்குல தன்னிலை இழந்து செயல்படுற சமாச்சாரங்கள் இருக்குல்ல, அதுல வந்து பேச்சும் இருக்கு. ஏன்னா நம்ம பேசுறது வந்து சிந்திக்கிறதோட சம்மந்தப்பட்டது இல்லை, பேசுறது சும்மா நம்ம வந்து பேசிடுவோம். சோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம மைண்டோடைய காமன் பயசஸ் ஆச்சு தெரிஞ்சாதான் நம்ம இன்னொரு ஹியூமன் பீயிங்கை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய டெசிஷன்ஸை கரெக்டா இருக்கிறதுக்கும் சரியா இருக்கும். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருடைய இந்த இது இருக்குல்ல, இது வந்து இட் இஸ் நாட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் ஐடியா இன் தி வேர்ல்ட்,
இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் மைண்ட்ஸ் பெட்டர். அதான் அவரை வந்து மத்த ஆட்களோட தனிச்சு காமிக்கிறது என்னன்னா, இப்ப பெரிய ஆட்கள்கிட்ட போய் இப்ப என்கிட்ட வந்து எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னா என்கிட்ட வந்து பதில் சொன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன். இவரை மாதிரி ஆள்கிட்ட போய் சொன்னா அப்படியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை இது பண்ணுவார். இவருடைய மோஸ்ட் வோக்கல் கிரிட்டிக் வந்து கேஸ் சன்ஸ்டெயின்றவர். இவர் தியரி சொல்லும் போது மனுஷ மனசா இப்படிலாம் பண்ண முடியாது அந்த அதை பத்தி நான் ரொம்ப படிச்சது இல்லை. ஆனா கேஸ் சன்ஸ்டெயினோட கிரிட்டிசிசத்தையும் இவர் புக்ல போட்டுருப்பாரு, அங்க அவன் அப்படி சொன்னான் அப்படின்ட்டு. இவரும் கேஸ் சன்ஸ்டெயினும் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. சோ அவனோட கம்ப்ளீட்டா ஆப்போசிட் வியூல இருக்கிறவனோட உட்கார்ந்து லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இருக்கிறது இல்ல, அதுதான் வந்து ஒரு ரொம்ப அறிவுக்கு நேர்மையான ஒரு ஆள். Spoken like a true fanboy actually. ரவி சொல்லும்போது வந்து நான் ஒண்ணு மட்டும் யுவால் கன்யா நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். சரி சொல்லுவார்ல, ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஃபூலிஷ்னஸ் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு. ஆக்சுவலி ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டுட், அந்த அவர் வந்து அந்த சிஸ்டம் ஒன்னு இதை வந்து ஃபுல்லா நெகட்டிவா சொல்லவே இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் ஸோ he says that it is basically ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஆன ரியாக்ஷன், ரைட்? அண்ட் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது பெட்டரா ஆப்ரேட் பண்ணக்கூடிய சில இடங்கள் இருக்குது, சில இடங்கள்ல பல இடங்கள், எஸ்பெஷலி சர்வைவல். புரியுதா? நீ உடனே சர்வைவ் ஆகணும்னா நீ இன்ஸ்டிங்க்டா ஆக்ட் பண்ணி ஆகணும். நான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரேன், பதஞ்சலி 10 ஸ்டெப் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள செத்து போயிருவீங்க. ஸோ there is a strong, அவர் ரொம்ப கிளியரா அதை ப்ரெசென்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி I think just summarizing what Ravi said, I brilliantly like the idea. அதாவது அந்த மெக்கானிக்ஸ், மனுஷன் வந்து எதுல அதிகமா சொசைட்டி ஈடுபட்டு இருக்கோ அதுல இருந்து மாடல்ஸ் தொடங்குது அப்படின்றது ஒரு பிரில்லியண்டான இதெல்லாம். So you have the machines coming up in the industrial revolution and they model it based on that, and then probably the theory of டார்வினுடைய எவல்யூஷன் தியரி வருது, and they start modeling based on that, and that has a huge influence on maybe Marx and Hitler and a lot of people like that. And then you have the current this one, ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கிளாசிஃபிகேஷன் அது நீங்க சொன்ன அந்த ஐடியா இருக்குல்ல. And a lot of people are going towards this mind and free will. I mean, there's a party of people saying there's no free will. So எப்படின்னு கேட்டா 70% of judges posted lunch இப்படி டிசைட் பண்றாங்க, ப்ரீவியஸ் லஞ்ச் prior to lunch இப்படி டிசைட் பண்றாங்க அப்படின்றான். 70% this is all you can get to in negating free will அப்படின்றது ஒரு பெரிய இதுதான். ஸோ இந்த இதுக்கு வரும்போது வந்து பேசிக்கலி லைக் ஐ செட், ரெண்டு சிஸ்டமுமே வந்து யூ அப்சல்யூட்லி நீட் இன் டார்வினியன் மாடல் சொல்லணும்னா ஃபார் தி ஹோல் சிஸ்டம் டு எக்ஸிஸ்ட். ஓகே, so that he acknowledges, and maybe if we start applying, it's something that we probably the நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் ஐடியா உடைய கிரேட் இண்டிகேட்டர் அது பார்த்தோன்னே அது ஒரு பிரில்லியன்ட் ஐடியா சொல்லலாம், அது எவ்வளவு சிம்பிளா இருக்குது அப்படின்றதுதான். இந்த இதுல ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் ஒரு இது பண்ணல, you just presented very simply. I saw that அந்த about 5 things. அதாவது இதுல கொஞ்சம் எரர் ப்ரொபென்சிட்டி அதிகமா இருக்கு இதுல, அந்த சிஸ்டம் ஒன்ல. இதுல வந்து எரர் ப்ரொபென்சிட்டி கம்மியா தான் இருக்கு. இட்ஸ் நாட் நீங்க வந்து 10 வருஷம் யோசிச்சதுனால எரர் பண்ண மாட்டீங்கன்னு கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் வாட் ஹி சேஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டுமே எசென்ஷியல் ஹியூமன் இதுதான் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. இது மோர் ஆஃப் இன்ஸ்டன்ட் இதுவும், இந்த சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 மோர் ஆஃப் ரொம்ப தாட்ஃபுல்லாகவும் கலெக்டடாகவும் அதை டிசிஷன் மேக்கிங்க்கு வர்றதாகவும் அவர் சொல்றாரு. அப்போ அகெயின் வி ஆல் ப்ராப்ளி நோ திஸ், யூ கேனாட், நம்ம சில டிசிஷன்ஸை இன்ஸ்டண்டா பண்ணியே தான் ஆகணும். ஸோ அதுக்கும் அவர் சில இது சொல்றாரு, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ யூ டெவலப் ஸ்கில்ஸ் அண்ட் ஐடியாஸ், அண்ட் தென் அதுல இருந்து நீ ஒரு இதை எடுக்கிற. ஏன் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறோம்? பிகாஸ் அவனுக்கு வந்து இது மாதிரி ஒரு 1000 டிசிஷன்ஸ் அவன் படிச்சிருக்கான். நீங்க கூட ஒருவேளை டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணா யூ கேன் ப்ராப்ளி கெட் க்ளோசர் டு தட், இல்லையா? ஏன் நான் அதை சொல்றேன்னா, ரவி சொல்லும் போது he was kind of looks like he was favoring the others, this one over this one. But anyway, I mean, that is where it gets spiritual probably. அவர் ரவி ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கனால அப்படி அது இதா இருக்கலாம். Yeah, maybe that is my initial thoughts on this here.
இனிஷியல் தாட்னா இது உங்களோட சிஸ்டம் ஒன் ரியாக்ஷன். என்னது கேட்கல இது சரி. உங்க சிஸ்டம் ஒன் ரியாக்ஷன்ங்கறாரு. ஆமா, நீங்க உங்களுடைய சிஸ்டம் ஒன் இஸ் டிசைன் டு பி கான்ட்ராரியன் அண்ட் ஒரு மாடரேஷனுக்காக வந்து சிஸ்டம் ஒன் இம்பார்ட்டன்ட் இல்லன்றதே கிடையாது. ஹியூமன் ப்ராப்ளமுக்கு காரணமே சிஸ்டம் ஒன்லயே எக்ஸிஸ்ட் ஆறதுதான். சிஸ்டம் டூக்கு தான் எஃபர்ட் போடணும். சோ இட் கோஸ் வித்வுட் சேயிங் தட் சிஸ்டம் ஒன்ல வந்து சர்வைவல் இருக்கான்ல, எல்லாரும் அதுலதான் இருக்கான், சிஸ்டம் ஒன் மோட்ல தான் இருக்கான். அப்ப சிஸ்டம் டூ மோட்ல இருக்கிறவங்க தான் உலகம் நகருது. சிஸ்டம் டூ வந்து சிஸ்டம் டூ அப்ரிஷியேட் பண்ணாதான் சிஸ்டம் டூல இருந்து சிஸ்டம் ஒன்னுக்கு ஃப்ளோ ஆக முடியும். I agree. There is நீங்க சொல்றது வந்து வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி அப்படின்ற, ஏன்னா நீங்க வந்து கவுண்டர் பண்ணலாம். ஆனா நீங்க இதுக்கு ஸ்ட்ராங்கான கவுண்டர் வந்து கேஸ் சன்ஸ்டீன் பாணியில வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அப்ப வந்து நீங்க திங்க் பண்ணி ஒரு ஆன்சர் வச்சீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க அப்படி வைக்கல, நீங்க 19 ஒன்னு சொல்றீங்க. இந்த 19க்கு எதிரானதான் அந்த புக்கே. இல்ல ரவி, வந்து the passion with which you are saying forth your views, புரியுது, அதுதான் அங்கிருந்து தான் வந்தது அது. இல்ல பேஷன் இருக்கு. இப்ப நீங்க சிஸ்டம் டூ திங்கர்னா பேஷனை தள்ளி வச்சுட்டு அதுல ஒரு பாயிண்ட்ஸ்ல ஒரு மிஸ்டேக்க சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு கான்வர்சேஷன். நீங்க பேஷனை ஹைலைட் பண்ணீங்கன்னா அது வந்து இந்த ஐடியாவை பின்னுக்கு தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம் ஒன் தான் வந்து இயல்பு டெண்டன்சி. நம்ம உடம்பு ஏன் வந்து காலையில எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கோம், நம்ம ஏன் வந்து ஒரு புக்கு படிக்காம இருக்கோம்னா நம்ம உடம்பு சுகங்களை தேடுது. அதுதான் சிஸ்டம் ஒன் எக்ஸிஸ்டன்ஸ். அதை ஃபைட் பண்ணணும்னா நம்ம வந்து நீங்க யோகா பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்கன்றது வந்து அது யூ ஹாவ் டு ஆக்ட் ஆன் இட். தி வெரி ஐடியா ஆஃப் ஆக்டிங் ஆன் இட், ட்ரைங் ஹார்ட், திங்கிங் இருக்குல்ல, அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கும் அவர் பதில் சொல்றாரு. இந்த ஏன் வந்து சிஸ்டம் ஒன்ல மனுஷன் எக்ஸிஸ்ட் ஆறான், ஏன் சிஸ்டம் டூல எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்கிறான்னா சிஸ்டம் ஒன் வந்து ரொம்ப ஈஸி உடம்புக்கு, சிஸ்டம் டூ வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்குது. அப்ப சிஸ்டம் டூவை வந்து அப்ளை பண்ணிட்டு சிஸ்டம் ஒன் எஃபிஷியன்சில பண்றதுக்கு வந்து காக்னிட்டிவ் ஈஸ்ன்ற ஒரு ஜோனுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த காக்னிட்டிவ் ஈஸ் அச்சீவ் பண்ணா யூ கேன் டூ சிஸ்டம் ஒன் ஆக்டிவிட்டிஸ் with the efficiency and strong rationale of system 2. So அந்த flow achieve பண்றதுக்குல எல்லா மாஸ்டர்ஸும் சிஸ்டம் ஒன்ல எக்ஸிஸ்ட் ஆக மாட்டான். இப்போ சர்ஜன் இருக்கான்னா சர்ஜன் சிஸ்டம் ஒன்ல இருந்தானா பதட்டமா தான் ஆபரேஷன் பண்ணுவான். அவன் சிஸ்டம் ஒன்னும் டூவும் பேலன்ஸ் ஆற ஃப்ளோன்ற ஒரு ஸ்டேட்ல காக்னிட்டிவ் ஈஸ் மேக்ஸிமமா இருக்கிற ஒரு ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆவாங்க. சோ அது ஆக்சுவலா இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்றதுன்னா இது வந்து அப்ளை பண்ற மாதிரி அப்படின்னா ரவி சொன்னதே வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு சிஸ்டம் டூ ஒரு ஆக்ஷன் வந்து நமக்கு கஷ்டமான ஆக்ஷன். இப்போ நம்மளோட பிளஷர் வந்து நமக்கு இமீடியட்டா கிடைக்கும். இப்போ வந்து நான் ஒரு அட்வா சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இமீடியட்டா கிடைக்கும். இல்ல வேற ஏதோ நான் ஒரு ஃபிலிம் பாக்குறேன், அது ஒரு கிக் வருதுன்னா எனக்கு இமீடியட்டா கிடைக்கும். ஆனா நான் ஒரு ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி அதோட எஃபெக்ட்ஸை நான் பாக்குறதுக்கு 10 நாள் ஆகும் மினிமம். அதாவது எனக்கு ஒரு மினிமல் எஃபெக்ட் வர்றதுக்கு, அது உண்மையான பெனிஃபிட்ஸ் வர்றதுக்கு ஒரு 3 months ஆகும். ஓகே, அப்படின்னா தான் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கான ஆக்சுவல் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு யோகா பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா பண்ண அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காது எதுவுமே. ஸோ நம்மளுடைய அந்த சிஸ்டம் ஒன்னோட வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சிஸ்டம் டூ நான் வரணும்னா நான் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு போய் நான் ஜிம்முக்கு போயிட்டு நாளைக்கு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, அது வலிக்கும். ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு நமக்கு வந்து அது எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கல. ஆக்சுவலா இது எந்த இதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் படிக்கிறாருன்னா படிச்ச அன்னைக்கே அவருக்கு பெரிய ப்ரெஷர் எதுவும் கிடையாது அவருக்கு. அவர் வந்து ஒரு 4 வருஷம் வந்து எஃபோர்ட் போட்டாருன்னா 5வது வருஷம் அவர் வந்து ஒரு இதாக ஆக்சுவலா. ஸோ சிஸ்டம் ஒன்னோட பெனிஃபிட் என்னன்னா அது இம்மீடியட்டா வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த லாங்ல தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து யூ நீட் டு புட் மோர் எஃபர்ட்ஸ். அதாவது நட்ஜுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா நம்ம மக்கள் வந்து ரெசிஸ்ட் ஆகும், வாங்குங்க அப்படின்னு சொன்னா. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணில் படுற மாதிரி வச்சுன்னா அதை பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கும், மக்கள் அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து ஒரு கிட்டுக்கு வந்து இதை சாப்பிடுன்னு சொன்னா மேபி அந்த கிட்டு ரெசிஸ்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்னா சாப்பிடும் போது தட்டுல ஃபர்ஸ்ட் அதை வச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை அந்த அவைலபிலிட்டி வந்துருதுல உங்களுக்கு, அதை பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறாங்க அப்படின்னு. அதாவது இதை வந்து நம்ம அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது மக்கள் இப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதோ அதை தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ஒரு நட்ஜ் அப்படின்னு
நட்ஜ்னால அந்த நம்ம யூஸ்வலா பே பண்ணும்போது கடைசியில ஒரு டிக் பாக்ஸ் போட்டிருப்பான்ல, முன்னாடி வந்து டூ யூ வாண்ட் டு டொனேட் 1 rupee கேட்டு டிக் போட்டீங்கன்னா வரதுக்கும், ஏற்கனவே டிஃபால்ட்ல டிக் போட்டு வச்சு டூ யூ வாண்ட் டு டொனேட் கிளிக் டு நாட் டொனேட்னு போட்டா சிக்னிபிகண்டான பீசஸ் இருக்கு. அப்போ அது மைண்ட்ல ஒரு சின்ன பிளே பண்றான், ஓகே ஐயோ இது ஒரு ரூபா எடுக்கணுமா அப்படின்ட்டு இப்போ எல்லாம் நம்ம மட்டும் போடான்ட்டு போயிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கான்லனோட எனக்கு டக்குன்னு நம்ம பாக்குறது வந்து இந்த பிரைமிங் அப்படின்ட்டு ஒரு இதை சொல்லுவாரு. பிரைமிங்ன்றது வந்து மைண்ட வந்து நீங்க வந்து ஒருத்தனை வந்து சப்கான்சியஸா வந்து ஒரு கார்னர்ல வந்து ஒரு இதுல ஆடு போட்டோ வந்து எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுட்டு அடுத்து GAA கீன்னு போட்டா அவன் கோட் தான் கட்டாயம் சொல்லுவான். இது வந்து சோ மைண்ட பிரைம் பண்ணிட்டு டிசைட் அவுட்கம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிரைமிங் வந்து நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ அரசியல்வாதிகளோ பண்றது பிரைம் பண்ணுவாங்க மைண்ட. இப்ப சின்ன விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றது, அஜிடேட் பண்றதுலாம். சோ இந்த மாதிரி டக்கு நிறைய நம்ம ரிலேட் பண்றதுக்கு நிறைய சமாச்சாரங்கள் வச்சிருப்பாரு. அந்த பயசஸ் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணா ஆகாது, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் ஆகும். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அட இந்த பயஸ் நமக்கு இருக்கு. நான் ஆக்சுவலா இங்க பினான்ஸ் கிடையாது, எல்லா இந்த ஈக்விட்டி மார்க்கெட்லயும் 2 விஷயம் இருக்கு, நரேட்டிவ், நம்பர்ஸ். நரேட்டிவ் வந்து கிராண்ட் நரேட்டிவ்ஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க, அதுக்கு நமக்கு லாஜிக் இருக்கும், மனசு ஒத்துக்கும், எல்லாமே இருக்கும், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தோட அது பொருந்தும். இப்ப இந்தியாவோட டெமோகிராபிக் டிவிடெண்ட் நல்லா இருக்கு, 20% பேர் வந்து 40 வயசு கீழே எக்கனாமி பிச்சுட்டு போகும்னு ஒருத்தன் சொல்லுவான். அது நமக்கு அட நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கும். இன்னொருத்த என்ன சொல்லுவான்னா, என்ன நான்சென்ஸ், படிக்காத மக்க பசங்களா பாதி பேர் இருந்தாலும் என்ன வேலை பார்ப்பான் தான் பண்ணுவான், ஒண்ணு உருப்படாதுன்னு ஒரு தியரி சொல்லுவான். அந்த நரேட்டிவும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா ரெண்டுமே கரெக்டா நம்ம எப்ப பார்க்கணும்னா நம்பர்ஸ் பார்த்தா தான் தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கான், பீகார்ல எவ்வளவு இருக்கான், தமிழ்நாட்டுல என்ன படிச்சிருக்கான், பீகார்ல என்ன படிச்சிருக்கான், இவன் பிஹேவியர் என்ன, அவன் அடுத்து எங்க போவான்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் டு நம்பர்ஸ் வந்து நம்ம பிரைம்ட் எஃபெக்ட்னால நம்ம மறந்துடுவோம். எனக்கு வந்து டே டு டே லைஃப்ல வந்து கட் டு த சேஸ்ன்றதுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நியூஸ் சொல்றான், ஒரு இது சொல்றான்னா உடனே அடுத்து என்ன, ஓகேப்பா அடுத்து. சித்து நீங்க தான் சொல்ல வந்தீங்க. இதுல ஒரு 2-3 ஆங்கிள். ஒண்ணு வந்து யுவால் சொல்ற அந்த அல்காரிதம்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அது பக்கத்துல வருது. யுவால் வந்து ஹியூமன் ஆர் அல்காரிதம் தெம்செல்ஸ். அங்க அந்த நம்ம ஃபைட் ஆர் ஃபிளைட்ங்கிறது வந்து அங்க இருந்தா வருது அப்படிங்கிறாரு அவரு. சோ வந்து வாட் இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் தி சிஸ்டம் ஒன் இல்லையா, and we have to go beyond our algorithm to take a not fall for the grand narratives. And அவர் திரும்ப சொல்றது வந்து why stories are more powerful than numbers அப்படின்னா, ஏன்னா instinctively we are tuned to respond to the stories in a particular way, and you have to go above that, above your animal instinct to actually think about the whole thing. And அந்த ஒரு நம்பரை வச்சு யோசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங். அது வந்து you have to train yourself to do that. கிட்டத்தட்ட அதுதான் இல்லையா அந்த பிரைமிங் எஃபெக்ட்ங்கிறது, கிட்டத்தட்ட அதுதான். இப்போ நம்ம முன்னாடி ஒரு குரூப்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த லாஸ் அவர்ஷன் இருக்குல்ல, அதை பத்தி பேசும்போது 50 ரூபா நஷ்டப்பட்டா ரொம்ப வலிக்கும், 50 ரூபா கெயின் பண்ணா அதே அளவு சந்தோஷம் வராது. நஷ்டம் வந்து 3 மடங்கு ஜாஸ்தி துக்கத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியோட. ஏன்னா இட் மேக் சென்ஸ் ஃபார் யூ டு ட்ரீட் அ ரோப் அஸ் அ ஸ்னேக் than என்கொயர். உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வைவ் வந்து ஜாஸ்தி. சோ நீங்க எதுக்கு பாம்பா இதுவான்ட்டு பார்த்து கொத்து வாங்குறதுக்கு தள்ளி போயிட்டேன்னா கொத்தே வாங்காம இருக்கலாம்ல. அதான் வந்து நம்ம புக் இருக்கலாம், நம்மளோட ட்ரீ பாடி ப்ராப்ளத்துல அந்த டாக் ஃபாரஸ்ட், இந்த நரேட்டிங் செல்ஃப் இருக்குல்ல. அதுவும் ஏன்னா இப்ப நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை நம்ம மாத்தவே முடியாது. நீங்க வந்து உண்மைய ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா நம்ம ரொம்ப சஃபர் பண்ணுவோம். அதுக்கு பேசாம அந்த பொய்யை நம்பிட்டு இந்த மேட்ரிக்ஸ் சாய்ஸ் தான், ரெட் பில்லா ப்ளூ பில்லான்றதுல வந்து 99% எனக்கு உண்மை இருக்குப்பா, தெரியும்பா, கஷ்டப்பட வேணாம்ப்பா, ப்ளூ பில்ல சூஸ் பண்ணி நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ரெட் பில்ல சாப்பிடுறான்றதுதான். அதுதான் நிம்மதியை கொடுக்குது. இப்போ நம்ம வந்து அவன்கிட்ட போய் நம்ம பெட்டரான பர்சன்னா நாம அவனுக்கு போய் உண்மையை விலைக்கு அவனுக்கு துன்பப்படுத்த கூடாது. நீங்க இருங்க சந்தோஷமான்னு தான் சொல்லணும். எங்க அப்பா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஓப்பனா ஒன்று சொன்னா, எனக்கு ரொம்ப ரிவியூங்கா இருந்துச்சு. எங்க அப்பா வந்து
பின்தொடர் நிலன் குரலை படிக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள்லயே இருந்த ஒரு ஆளு. அப்போ அதுல உள்ள ஃபிளாஸ் அவருக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாருன்னா, இது ஜெயமோகன் கட்டாயம் கரெக்டா தான் எழுதியிருப்பாரு, ஆனா நான் இத படிச்சு இவ்வளவு நாள் வாழ்ந்த பொய் நான் வந்து தூங்கப்பட விரும்பல. இருக்கட்டும், அது அவர் முடிஞ்சிருச்சு, இப்ப இருக்கட்டும். இப்ப வந்து அவருக்கு ஏத்த மாதிரி இப்ப பிடிச்சா செஞ்சுக்கிறாரு. சோ அந்த நரேட்டிங் செல்ஃப்க்கும் எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப்க்கும் வித்தியாசம் தான் மனுஷங்களை வந்து சானிட்டியோட வச்சிருக்கு. இது வந்து அந்த கோப்பிங் மெக்கானிசம் வந்து ஒரு கிருபைன்னா அது வந்து நமக்கு ஆனா இல்ல, இந்த நரேட்டிவ்ஸோட பவர் இருக்கு இல்லையா, இது வெறும் ஒரு 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 சினிக்கலா மட்டும் பார்க்க வேண்டியது இல்ல. என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து உண்மை தேவைப்படுது. ஆனா அந்த உண்மையை நாமளே யோசிச்சு கண்டடையறோமா, அந்த இடத்துக்கு போய் சேர்றோமா, அல்லது யாரோ ஒருத்தர் பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறாங்க, அது நம்ம கன்வின்சிங்கா இருந்தது அப்படின்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் சரியானதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க வந்து ஒரு உண்மையை வைக்கிறாங்க. ஒரு ஸ்ரீ ரவிசங்கர் வந்து ஒரு வேர்ல்ட் வியூ ஒன்று கொடுக்குறாரு, ஒரு நரேட்டிவ் ஒன்று கொடுக்குறாரு. இங்க வந்து சத்குரு வந்து ஒரு நரேட்டிவ் கொடுக்குறாரு. எனக்கு ஏதோ ஒண்ணு வந்து கன்வின்சிங்கா இருக்கு இல்லையா, நான் அங்க போறேன், நான் முழுக்க நம்பிதான் போறேன். ஆனா தட்ஸ் நரேட்டிவ், அவ்வளவுதான். அங்க வந்து அவங்க கிட்ட நீங்க போய் நீங்க ஆக்சுவலா யோசிச்சிங்களா, இதோட எல்லாத்தையும் டிட் யூ டீகன்ஸ்ட்ரக்ட் த ஹோல் திங் அண்ட் இதோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி வேலை பண்ணுது? இல்ல, அது இல்ல அங்க விஷயம். அது பண்ணக்கூடாது அப்படிங்கறதாலதான் அவங்க அந்த 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 ஒரு ரெடிமேட் ஃப்ரேம் ஒர்க் குள்ள நுழையறாங்க. சித், இங்க ஃபேன் பாய் அவனு சொல்ல வேண்டியது இருக்கு. இது வந்து ஃபேன் பாய் கமெண்ட். இது வந்து இந்த நரேட்டிவ் செல்ஃப்னு சொல்றீங்கல்ல, இது வந்து உங்களுக்கு ஓப்பில்லாத ஒரு லாஜிக், அவ்வளவுதான். ஆனா அங்க இருக்கிறான்ல அவனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரூ தான். நீங்க பிலீஃப் நினைக்கிறதே தப்பு. தன்னளவுல இப்ப என்கிட்ட வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா, கடவுள் நம்பிக்கையை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா கடவுளை பத்தி நான் நம்பல. எனக்கு தெரிஞ்ச கடவுள் உண்மை நினைக்கிறதா நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அவனுக்கு அது உண்மைதான். இது இந்த டெரிட்டரி இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஷியல் டெரிட்டரி வந்து இட் இஸ் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் லாஜிக். ஓகே ஓகே. சோ இந்த நரேட்டிவ்ங்கற இது வந்து இதுக்கு வேலை பண்ணாது அப்படிங்கறீங்க நீங்க. அது லாஜிக்கலா வாட் கேன் பி அனலைஸ் லாஜிக்கலில வந்து நம்ம இது பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஷியலி நம்ம வந்து இது அன்டாலஜிக்கல்ல பீயிங்க பத்தின சமாச்சாரத்துல வந்து நம்ம அது பண்ண முடியாதுல்ல. எபிஸ்டமாலஜிக்கலான டிஸ்கஷன்ஸ்ல மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். எபிஸ்டமாலஜிக்கல் டிஸ்கஷன்ஸ்ல வாட் கைண்ட் ஆஃப் biases are in play, என்ன மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மனித மனங்களை வந்து ஸ்கியூ பண்றான்றது எபிஸ்டமாலஜிக்கல். அதாவது பிஹேவியரல், அதாவது நீங்க சொல்ற ரவி பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது rather than ஐடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஓகே யோசிச்சு செய்யறவன் பெட்டரா செய்வான், இன்ஸ்டிங்க்டா செய்யறவன், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறவன், சரிங்களா, முடிவு எடுத்த டிசிஷன் மேக்கிங், ஐ திங்க் அதுல வந்தவனா இந்த சிஸ்டம் வந்து அதை நோக்கி தான் போதா? இல்ல அதை நோக்கி. இதுக்கு நான் இன்னொரு ரிவர்ஸா இன்னொன்னு சொன்னேன். பிளிங்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான். சில விஷயம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல கரெக்டா தெரிஞ்சிடும், அதை யோசிச்சு திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணி தப்பா போயிடுவோம். சோ நம்ம என்ன திங்க் பண்ணணும்னா எதுல பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி சொல்லுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவர் நிறைய டிசிஷன் கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாரு. அவர் வந்து ஒரு இது பண்றாரு, அந்த செக்வே ஒன்னு இருக்கும், அதாவது இந்த பெர்சனல் டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்கூட்டர் மாதிரி இப்படி ரெண்டு டை இது மட்டும் இருக்கும், இந்த செக்வே இருக்கும்ல, 2 சக்கரம் இருக்கும், அதை காலில் வச்சுட்டு அப்படியே போவான். அதுக்கு அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா சொன்ன உடனே ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி அதை வந்து இது வந்து உலகத்தையே மாத்த போற விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஃபெயிலியர். அது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஆகல. அது சும்மா டாய் மாதிரி சில பேர் யூஸ் பண்ணாங்க, சில பேர் யூஸ் பண்ணாங்க. கடைசியில அதுல என்ன ஒரு ட்ராஜடினா, அந்த இதுலயே தான் அதோட இன்வென்டர் வந்து அதுலயே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏன் வந்து அவரோட ஸ்டீவ் ஜாப்ஸோட இன்ஸ்டிங்க்ட் ஒர்க் ஆகல அப்படின்னா, அது அவரோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. டாக்டர் வந்து ஒருத்தரை பார்த்தோம்னா உனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு சொன்னாருன்னா அது அவரோட இன்ஸ்டிங்க்ட். ஆனா டாக்டர் வந்து ஒரு காரை பார்த்து இந்த கார் இப்படி அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. அவருக்கு இன்ஸ்டிங்க்ட் தோணினாலும் அவர் என்ன யோசிக்கணும்னா, இல்லையே நான் டாக்டர், இப்ப நான் ஏன் காரை பத்தி சொல்லணும் அப்படின்னு அவர் யோசிக்கணும்.
சிஸ்டம் ஒண்ணு வந்து பல கரெக்ட்ல கரெக்ட். ஆனா நம்ம என்ன திங்க் பண்ணிக்கிறோம்னா அது நம்ம ப்ரோமோட் பண்ண சிஸ்டம் ஒண்ணா அப்படின்னு யோசிக்கணும். இங்க ஒரு லோக்கல் எக்ஸாம்பிள், இன்ட்யூஷன்ங்கிறது புனிதம் கிடையாது. இன்ட்யூஷனும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வழியா தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம எல்லா இன்ட்யூஷனும் புனிதமா சொல்ல முடியாது. எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இப்போ பேசிக்கா வந்து ஒரு நியூரல் பாத்வேஸ் தான் இங்க. இது வந்து ஒரு இதோட நியூரலாஜிக்கல் இதுக்கு போனா நம்ம if we've developed those neural pathways and immediate உங்களோட மெமரிக்கு போகாம ரேம்ல இருந்தே அது வந்து அந்த எடுக்க முடியும் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கு நீங்க எக்யூப்டா. இன்னொரு சமாச்சாரம், இப்ப ஐபோன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட், ஒரு டிசைன் ப்ராடக்ட், நம்ம நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா அது வந்து ஒரு ஒஸ்டான வேனிட்டி ப்ராடக்ட். ஒருத்தன் வந்து 1.5 லட்சம் ரூபாய் கேஷுவலா பணம் போட்டு வாங்க முடியும்ன்றவன் வந்து ஹியூமன் இன்ஜினிட்டி அப்ரிஷியேட் பண்றதுக்கு அந்த பொருளை வாங்கலாம். ஆனா வந்து ரிசப்ஷனிஸ்ட் நீயே 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, நீ கூட இஎம்ஐ போட்டு வாங்குறேன்னு இருக்குல்ல. ஆனா ஐபோன் வந்து த ஐடியா ஆஃப் ஐபோன் வந்து இப்ப ரெண்டுத்தையும் தாண்டி அது வேற ஒரு ஜோனுக்கு போயிருச்சு. இத்தனை 1000 கோடி அந்த போன் விற்கணுமா, இத்தனை மனுஷன் கடன் பட்டு அதை வாங்கணுமா? சோ அந்த பெப்ஸ் எடுக்கிறது இருக்குல்ல, அதுல மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பேசுறத கேட்டா அவன் வந்து ஒரு வேத ஞானி மாதிரி தான் பேசுவாங்க. யாருமே வந்து கம்பெனி நம்பர்ஸை பத்தியே பேச மாட்டாங்க. இதுதான் இப்படி இருக்கு. இப்ப சார்லி மங்கர் என்ன சொல்றாருன்னா, கடைசி இப்ப அவர் இறந்தாருல, அவரை பத்தின ஒரு ட்ரிபியூட்டும் ஓடிச்சு. அவர் வந்து கிவன் அ சான்ஸ் ஒரு கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஃபினான்ஸ் புக்கை படிப்பேன்னா, ஹிஸ்டரி புக்கை படிப்பேன்னா, ஹிஸ்டரி புக்கை படிங்கப்பா எல்லாரும், ஹிஸ்டரியை தரவா படிங்க, ஃபினான்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆயிருவீங்கன்னா அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. அவர் வந்து சும்மா போற போக்குல சொல்ற கமெண்ட் இல்ல. சோ அந்த டெப்த் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அது காஸ்மிக்கா இந்த இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது டெஃபினிஷனுக்குள்ளே அவங்க போறதை விட்டுறாங்க. அவங்க எந்த கடைசியா எந்த பாயிண்ட் வந்து முடிக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே மொமெண்ட் டு மொமெண்ட் டெசிஷன் மேக்கிங். இந்த தருணத்துல எனக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு, இந்த ஹாஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு, உலகத்துல இவ்வளவு பயஸ் இருக்கு, இந்த டூல்ஸை வச்சு வாட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் டிசிஷன் ஐ கேன் டேக் அட் திஸ் மொமெண்ட். இது மட்டும்தான் சக்சஸ் டிஃபைன் பண்ணி, இது மட்டும்தான் உலகத்தை டிஃபைன் பண்ணுதுன்னு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே முடிக்கிறாங்க. அந்த மொமெண்ட் டு மொமெண்ட் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன டூல்ஸ் இருக்கு? I think இது வந்து this is where they're talking about AI as a overall model for decision making, and it relies on history more than what is currently available in front of it, right? And patterns and so on.